இந்த பதிவு எந்த விதத்திலும் எந்த மதத்திற்கும் எதிரான பதிவு கிடையாது. மதம் மாற்றும் இயக்கங்களுக்கு எதிரான பதிவு. இந்த மதம் மாற்றும் இயக்கங்கள் மூலமாக இங்கு ஏற்பட்டிருக்க பிரிவினவாதிகளுக்கு எதிரான பதிவு. எனவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை மேற்கொண்டு பாருங்கள். நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, சரியா? அதாவது எல்லா விதமான ஆன்மீக நம்பிக்கைகளையும் நாம் மதிக்கிறோம், எல்லா விதமான ஆன்மீக நம்பிக்கைகளையும் நம்ம வரவேற்கிறோம், அதை எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கிறோம். இதனால் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதத்துக்கு மட்டும் சார்புடைய நாடு நம்ம அறிவிக்கலை. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுன்னு அறிவித்தாலுமே இந்தியா தொடர்ந்து தன்னை மதசார்பற்ற நாடாக தான் அறிவிச்சிச்சு. ஏன்? அனைத்து விதமான நம்பிக்கைகளையுமே அங்கீகரிக்கக்கூடிய தன்மை தான் இயற்கையிலேயே இந்துக்களுடைய தன்மை. பெரும்பான்மைய மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் கூட இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நடுவில் விநாயகர் படத்தை வச்சு இந்த பக்கம் இஸ்லாம், இந்த பக்கம் ஜீசஸ், 3 பேர் படத்தையும் வச்சு மாலையை போட்டு தீவாதனை காட்டி திருநூறு பூசுகிற ஒரே குரூப் நம்ம ஊரில் தான் இருக்குது. சரியா இல்லையா? அதாவது இயற்கையாகவே இவன் மதசார்பின்மையோட தான் வாழ்கிறான். ஒரு மதசார்பற்ற நாடில் என்ன மாதிரியான நிலைமை உருவாயிருக்குன்னா, கிறிஸ்தவ மதம் மாற்றும் இயக்கங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ மதம் மாற்றும் இயக்கங்கள் மூலமாக இங்கே பெரிய லெவலில் கிறிஸ்தவ மாற்றம் நடக்குது. ஆனால் எதிர்த்து ஒருத்தர் கூட குரல் கொடுக்க மாட்டீங்க. அது எப்படி நாகரிகமாக இருக்க முடியும்? நீங்கள் மதசார்பின்மை பேசுறீங்களா இல்லையா? அப்போ மதம் மாற்ற கூட்டத்தை பற்றி நீங்கள் எதிர்த்து பேசணுமா இல்லையா? அதுதான் நாகரிகம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மதம் மாற்று கூட்டமா அப்படியே ஒதுங்கி ஒரு கூட்டம் நிற்குது, அவங்கள பற்றி எதையுமே கண்டுக்கிறாத ஒரு கூட்டம் இருக்குது. அது எப்படி சரி? இந்த மதம் மாற்றும் கூட்டத்தினால என்ன நடந்திருக்குது, என்ன பாதிப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 1% கூட கிடையாது. 1970களில் 1% கூட கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஏறக்குறைய 34% பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அது எப்படி ஆச்சு? ஆனால் கேட்டால் மதம் மாற்றுறதே இல்லைன்றீங்க. அது எப்படி ஆச்சு? அப்புறம் இங்கே அடுத்து மணிப்பூரில் ஏறக்குறைய 18%, 15% தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க மெஜாரிட்டி ஏறக்குறைய 45% அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அது எப்படி ஆச்சு? ஆனால் கேட்ட மதமே மாற்றுறதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. இதே நிலைமை தான் மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து, இந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும். இந்தியாவில் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்தியாவில் ஏறக்குறைய 8 மாநிலங்கள் ஹிந்துக்கள் சிறுபான்மையினர். நல்லா புரிஞ்சுக்கோ, இது 1947க்கு அப்புறம் தான் நடந்திருக்குது, அதுக்கு முன்னே கிடையாது. இது எப்படி நடந்துச்சு? நீங்கள் மதசார்பில்லா நாடுன்னு சொன்னீங்களா இல்லையா? சரி, அதை ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? சரி, இந்த இங்கே மதமாற்ற குடும்பம் எப்படி நடக்குது? மதமாற்ற கூட்டங்கள் எப்படி இந்த மாதிரி வேலைகள் பார்க்க முடியுது? எந்த தைரியத்தில் பார்க்க முடியுது? சரி, இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நடுநிலையாளர் தானே? ஆமாம். இந்த ஒட்டுமொத்த நாடே கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் நடப்படுது. அப்படின்னா நீங்கள் பெரும்பான்மை சமூகம் ஹிந்துனா 8 மாநிலங்களில் பெரும்பான்மை சமூகம் ஹிந்துக்கள் கிடையாது இல்லையா? அங்கே சிறுபான்மை அந்தஸ்து கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை எத்தனை பேர் நீங்கள் குரல் கொடுத்தீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையரா? சரி, ஓகே. ஆனால் மிசோரம் அப்படி கிடையாது, அதே மாதிரி நாகாலாந்து அப்படி கிடையாது, அதே மாதிரி அருணாச்சலம் அப்படி பிரச்சனை கிடையாது, மணிப்பூர் அப்படி கிடையாது. அப்புறம் அங்கே சிறுபான்மை அந்தஸ்து கொடுத்து அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குமா இல்லையா? மதம் மாற்றினால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 3 விஷயம் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, இது ஒரு தீவிரவாத கூட்டம். இந்த கூட்டம் நாகாலாந்து தனி நாடு கேட்டு போராடுற கூட்டம். இந்த கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? ஓப்பனா நாகாலாந்து தனி நாடா ஆக்கி அந்த நாகாலாந்து கிறிஸ்தவர்கள் நாடா அறிவிப்போம்னு வெளிப்படையாக சொல்றாங்க. அங்கே இந்துக்கள் துர்கா பூஜை கொண்டாடுறதாகட்டும், இல்லை தீபாவளி கொண்டாடுறதாகட்டும், எல்லாமே இவங்களோட அனுமதியோடு தான் நடக்கவே முடியும், இல்லாட்டி துரத்தி அடிக்கப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கும். இதே மாதிரி திரிபுராவில் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் திரிபுரான்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது இன்னொரு தீவிரவாத கூட்டம். இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான். இது திரிபுராவை தனிமானாக மாற்றி அதை நாங்கள் கிறிஸ்தவர்களால அறிவிப்போம்னு சொல்கிறாங்க. இந்த தைரியம்லாம் எங்கேருந்து வருது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் சாதாரணமாக சொல்லிட்டேன். இங்கே கடந்த 20 வருஷங்களில் ஹிந்துக்களை நோக்கி தாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, மிக அதிகம். ப்ரூஸ் ஆஃப் மிசோரம் ஏறக்குறைய 20 வருஷம் ஓடிடுச்சு. 50,000 இந்துக்கள் இடமாற்றப்பட்டாங்க. இன்ன வரைக்கும் மீள்குடி அமைத்தல. இது நியாயமா? மிசோரமில் இது நடந்து 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. 50,000 இந்துக்களை விரட்டி அடிச்சாங்க. யாரோ ஒருத்தர் இது வரைக்கும் விவாதம் நடத்துறீங்களா அவங்களை திரும்ப மீள்குடி அமைத்துறதுக்கு? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, எங்கேயெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையான மக்களாக இருக்காங்களோ இதே இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் மக்கள் சிறுபான்மையான மக்களாக இருக்காங்களோ இந்துக்கள், அங்கேயெல்லாம் அவங்க பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது ஒரு முறை கூட இந்தியா அளவில் ஒழிச்சதே கிடையாது. அதை எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரே கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம் தான்.
இங்கே பிஜேபியும் மோடி எதிர்த்து பேசிட்டு அவர் நடுநிலையாளர் அப்படிதானே? என்னைக்காவது பிஜேபி இதில் குரல் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற எவனா ஒருத்தன், ஒரு செய்தியாளர், ஒரு நடிகர் இங்கே குரல் கொடுத்துருப்பீங்க? இதை எடுத்து குரல் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம நியாயம் பேசணும், எந்த மதத்துக்கு சார்பாக வேணாம். ஆனால் ஒரு மதத்தின் மீது தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்குமா இல்லையா? நீங்கள் ஹிந்து கிறிஸ்தவம் என்ன வளர்ந்துருப்போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னும் சில விவகாரங்களை நான் கேட்க வேண்டியிருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, 1947 பாகிஸ்தான் இந்தியா பிரிவினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தன்னுடைய நாடை இஸ்லாமிய நாடு அறிவிச்சிருச்சு. அங்கேருந்து பாதுகாப்பு கருதி கிளம்பி வந்த 5 லட்சம் மக்கள் ஏறக்கூடிய இந்துக்கள் எதை நம்பி வந்தாங்க? உங்களை நம்பி தானே வந்தாங்க. அந்த மக்களில் 3 லட்சம் பேர் மக்கள் நெருக்கி எங்கே போய் செட்டில் ஆனாங்க? காஷ்மீரில் போய் செட்டில் ஆனாங்க. அந்த காஷ்மீர் போய் செட்டில் ஆன மக்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த மாநில அரசு மாநில குடிமக்கள்ன்ற உரிமையை தரல. அதனால புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய 65 வருஷம் ஓடி போச்சு. ஹிந்துக்கள் பெரும்பான்மையான நாடுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, எரிச்சல் இருக்கு அதை கேட்டால எனக்கு. ஏன்னா காஷ்மீர்ல 65 வருஷமா போராடுற அந்த இந்துக்களுக்கு நீங்க பேசுறீங்க? யார் இங்க குரல் கொடுத்துருக்கீங்க? அதற்கு காரணம் எது? அதுக்கு காரணம் அந்த மாநிலத்துக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரம். அந்த சிறப்பு அதிகாரத்தை ஆதரிச்சு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு? மனிதநேய மக்கள் கட்சி. அந்த மனிதநேய மக்கள் கட்சி யாரோட கூட்டாளி? திமுக கூட்டாளி. ஏறக்குறைய திமுக கூட்டாளி இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி ஒரு மதவெறி பிடிச்ச கூட்டம். அந்த கூட்டம் ஹிந்துக்களுடைய உரிமையை எந்த காலத்தில் பேசணும்? காஷ்மீரை பத்தி, காஷ்மீரோட சிறப்பு அதிகாரத்துக்கு உச்சகட்டமா இங்க இருந்து குரல் கொடுக்கிறது இந்த மனிதநேய மக்கள் கட்சி. அங்க இருக்கிற 3 லட்சம் மக்களுக்கு யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. 65 வருஷம் ஓடி போச்சு. அந்த மக்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல. இது என்ன நீங்க மதசார்பற்ற நாடு நடத்துறீங்க? அடுத்தது 1990, இது ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. எனக்கு ராஜீவ்காந்தி இருந்த காலத்தில் 1990 காஷ்மீர்ல இருந்து இந்துக்கள் உடனே இடம் மாதிரி வெளி மாநிலங்களுக்கு சென்றணும், இங்க இருக்கக்கூடாது. காஷ்மீர் ஹிஜ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத கூட்டம் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு கொடுத்த அன்னைக்கு 70,000 மக்கள் காஷ்மீரை விட்டு வெளியேறினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அடுத்த ஒரு வாரத்தில் பெண்கள் கற்பழிப்பு அதிகம், குழந்தைகள் கொலை அதிகம். இதன் மூலமா 3 லட்சம் மக்கள் மேல வெளியேறினாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த விவகாரம் பத்திலாம் எங்களுக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்ற கூட்டம் இங்க இருக்குது. கரெக்டா இல்லையா? அதாவது இந்த பதிவை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓ இந்தியாவில் 8 மாநிலங்கள்ல ஹிந்துக்கள் சிறுபான்மையினரா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற கூட்டம் இருக்கு. சரியா இல்லையா? இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் தெரியாத நபர்கள் இங்க இருக்கீங்களா இல்லையா? இந்த விவகாரங்கள்லாம் தெரியாம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, இந்த விவகாரங்கள் நடக்கும்போது அதை எடுத்து விவாதம் பண்ணாம, அதை எடுத்து விவாதம் நடத்தாத செய்தி ஊடகங்கள் தான் காரணம் உங்களுக்கு இந்த விவகாரங்களை கொண்டு போய் சேர்க்காததுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புதிய தலைமுறைகளை எடுத்துக்காட்டுங்க, இங்க இருக்கிற எந்த செய்தி நிறுவனம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. நான் சொல்றேன், இந்த புதிய தலைமுறை சேனல் 2009 ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இயங்குச்சு இல்லையா? இதுக்கு பின்புலமா சிஓ இருந்தவர் ஷியாம்குமார். இந்த ஷியாம்குமார் யார் நினைக்கிற? அவர் படித்த டிகிரி என்ன தயவுசெய்து தேடிப்பாரு. மாஸ்டர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ். அதாவது எப்படி கிறிஸ்தவம் வளர்ந்தது, வளர்க்கப்படணும், எப்படி பரப்பணும், அதை சொல்லி கொடுத்த படிப்பை படிச்சுட்டு வந்து இவர் என்ன நடத்துவார்? என்ன செய்தி நடத்துவார்? அப்படிதான் போய் நிற்கும். சரியா? நீயா கோபிநாத் வேணா இருக்கலாம். நீயா நிகழ்ச்சி நடத்துறது யாரு? நீயா நிகழ்ச்சியோட டைரக்டர் யாரு? ஆண்டனி. அப்புறம் எப்படி இருக்கும்? அதாவது நீயா நானால ஹிந்துக்களுடைய பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட விவாதங்களை பயங்கரமாக நடத்துவாங்க. என்னைக்காவது மதமாற்ற கூட்டத்தை எதிர்த்து ஒரு நீயான நிகழ்ச்சி நடத்த சொல்லி நான் வரேன், நான் வரேன். ஒட்டுமொத்த மதமாற்ற கூட்டத்தையும் நீயான கோபிநாத் கூட்ட முடியும்னா நான் கிளம்பி வரேன்ற விஜய் டிவியை ஒரு கிறிஸ்தவ அடிமை நான் சொல்றேன். கிறிஸ்தவ மதமாற்றம் இயக்கங்களுடைய அடிமை தான் விஜய் டிவி. புதிய தலைமுறை அப்படிதான், நியூஸ் சவுண்ட் அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச கடைசி 4 ஆண்டுகளாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வை நோக்கி நகருது. அதுக்கு முழுக்க வெறியாட்டம் போட்டு இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை தடை செஞ்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த நிலைமையில வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்ட் இருக்கு இல்லையா, வெளிநாடுகள் இருந்து நிதி வாங்குறது மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தயவுசெய்து நீ கொஞ்சம் எடுத்து பாரு. அது மட்டும் கிடையாது, மிசோரம்ல ஆரம்பிச்சு காஷ்மீர் பண்டிட் பிரச்சனை வரைக்கும் மீள்குடி அமர்த்தலுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் முன்னுக்கே செய்ய வேண்டியது இப்பதான் இந்த 4 வருஷங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்ல வரல. உன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகள், அதாவது மற்ற ஆன்மீக நம்பிக்கைகள் எப்படி மதிக்கப்படுதோ அதே மாதிரி இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை மதிக்கக்கூடிய நபர்களுக்கு தயவுசெய்து ஓட்டு போடு. எக்காரணத்தை கொண்டு திமுக ஓட்டு போட்டு பழகாது. நீங்க என்னைக்கு ஜாதி சண்டைகளை விட்டுட்டு ஒன்றுபட்டு இந்துக்களா நிற்கிறீங்களோ அன்னைக்கு தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நல்லா மண்டையில் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் யாரை வேறும் நம்பு,
எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அதாவது ஜோசப் விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், தயவுசெய்து அந்த மனிதரை நம்பவே நம்பாது. நன்றி.